நம்ம தேசம் வந்து ஒரு நல்ல ஃப்ளரிஷ் ஆகிருக்குன்னா வெளியிலேருந்து வரவன் தான் இங்கே வந்து வீடியோ போடுறாங்க. இவ்வளவு ஆஃபீஸர்ஸ் போயிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் நம்ம கவர்மெண்ட் பார்க்க வேண்டியது ரஜினியும் விஜய் உதயாநிதி. நெக்ஸ்ட் வந்து இது எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுக்காக, ஏதாவது டைவர்ஷனுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுக்கு டைவர்ஷன் எடுக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம அது எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ஃபாரினில் ஸ்டேட்ஸில் அமெரிக்காவில் இருக்கார். அங்கேருந்து டெய்லி ஒரு வீடியோஸ்லாம் வருது அவரை பற்றி. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் அப்போ ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், திருமாவளவன் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து நிறைய வாங்கிட்டு வரட்டுமே, நிறைய வாங்கிட்டு வந்தாலாவது நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் இங்கே இது கிடைக்குதா அப்படின்னு. எனக்கு வந்து எதுலேயுமே வந்து முதல்ல இருந்தே நம்ம தேசம் வந்து ஒரு நல்ல ஃப்ளரிஷ் ஆகிருக்குன்னா வெளியிலேருந்து வரவன் தான் இங்கே வந்து நம்மளை ஃப்ளரிஷ் பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறதே தப்பு. நம்ம ஆளுங்களை வச்சு நம்மளே இங்கே எல்லாம் க்ரோத் செய்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு வெளியிலன்னு இவங்க போகிறாங்க. அதுக்கு எவ்வளோ செலவு, அதெல்லாம் பார்க்குறப்ப டெய்லி பார்க்குறப்ப நான் நினச்சிட்டே இருந்தேன், என்னடா இவ்வளோ வீடியோ போடுறாங்க, இவ்வளவு ஆஃபீஸர்ஸ் போயிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் நம்ம கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி எவ்வளவு ஆஃபீஸஸ்க்கு என்ன செலவு, இதெல்லாம் போட்டு இதுக்கு மேலே நமக்கு கிடைக்குதுன்னா ஓகே, அப்படி அது எவ்வளோ க்ரோர்ஸுங்கிறது தெரியல, பார்க்கலாம். அதோடையே இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, இங்கே விசிகே லீடர் வந்து மிஸ்டர் திருமாவளவன் இருக்கார். அவர் சொன்னார், இந்த கார் ரேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா ரேஸ் நடத்தினார். இங்கே என்றைக்குமே டெய்லியே இங்கே பைக் ரேஸ்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஊர்லாம் தலை தெரிக்க போவாங்க. அதனால் என்ன ஸ்பீடில் இருக்கிற வண்டியை எங்கே ஓட்டணுங்கிறத முதல்ல நம்ம ரோடு கண்டிஷனுக்கு முதல்ல இதெல்லாம் அவசியமாங்கிறத பார்க்கணும். அது பார்க்குறது இல்லை. அதான் மினிஸ்டரே அவ்வளோ பெரிய கார் ரேஸ் நடத்தி அதனால தான் எல்லாம் ஆக போகுதுன்னு சொல்கிறாரு. ஓகே, ஆனால் எதுக்கு சொல்ல வந்து இங்கே இந்த விஷயம்னா, விசிகே லீடர் திருமாவளவன் சொன்னார், இந்த இது நடத்துனதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாருன்னாரு. அப்போ இந்த மாதிரி நடத்திய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்தால் எதுக்கு நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், அதாவது உங்கள் அலையன்ஸ் பார்ட்டியோட லீடர், டாப் மோஸ்ட் லீடர், எதுக்கு இங்கேருந்து அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு கோட் சூட்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, இதெல்லாம் யார் கணக்குன்னு தெரியல போகிறாரு. அதை கேட்கலாமே. இங்கேயே வச்சு கார் ரேஸ் கூட மந்த்லி ஒன்ஸ் கூட நடத்த சொல்லலாமே. எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வரானா இன்னும் என்னென்ன ரேஸ்லாம் நடத்தலாமோ அதை செய்யலாமே. அதை விட்டுட்டு அதே மாதிரி அந்த கார் ரேஸும்போது நாங்கள் அங்கே தான் இருந்தோம். வி வேர் இன் மெட்ராஸ் தட் டைம். அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்தோம் நாங்கள். ஆனால் அந்த ஒரே நாளில் அவ்வளவு நாள் வந்து நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குறப்போ குழந்தைங்க 3 வயசு குழந்தைய கொதறி போட்டுச்சு, பையனை வந்து கொதறி துரத்திக்கிட்டு போய் செஞ்சிச்சுன்னு சொன்ன, நாய் வந்து செஞ்சிச்சுன்னு சொன்னப்பெல்லாம் ஆக்ஷன் எடுக்காத நம்ம ஆஃபீஸர்ஸ் இந்த கார் ரேஸில் வந்து ஒரு நாயெல்லாம் ஓடிடுச்சுன்னு சொன்ன உடனே எவ்வளவு நாயை டக்கு 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 டக்குன்னு வலை போட்டு பிடிச்சிட்டாங்க. எப்படி அது முடியுது? மீன் சிக்கிற மாதிரி நாயெல்லாம் எப்படி சிக்குனது அன்றைக்குன்னு தெரில. அது ஒரு பெரிய மர்மம். இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் ஊரெல்லாம் க்ளீன் ஆகும். நாயெல்லாம் இல்லாமல் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம மினிஸ்டர் வந்து இந்த விளையாட்டுத்துறை மினிஸ்டர் இருக்காரே மிஸ்டர் உதயாநிதி இன்னும் நிறைய விளையாட்டெல்லாம் கொண்டு வரலான்னு தோணுது எனக்கு, என்னை கேட்டால். ஏன்னா எங்கெங்கே எந்தெந்த ஊரில் யாரெல்லாம் எதால் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அந்தந்த ஊரில் உதயாநிதியை விட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஸ் நடத்தினா எல்லாமே சரியாயிரும். அந்தந்த இடம் அதுவாது நடக்கட்டும். டைமிங் அது ஒன்றாவது எல்லாருக்கும் நல்லது இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டே டாக்ஸோட இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய சேஞ்ச் தான் நமக்கு. அதனால் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நாயோட இது நம்பர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. அதை இன்னும் வந்து திரும்பி அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்கிறாங்க. நம்பர்ஸ் இன்னும் அவுட் நம்பர் ஆகாமல் இருந்தால் ஓகே, அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் அதான் இது வந்து இவர் சொல்கிறாரு, மிஸ்டர் திருமாவளவன் வந்து இங்கே இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வர்றது, அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரேஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தெரியாமல் தான் அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். இது அந்த மாதிரி பெனிஃபிட் இருந்தால் நீங்கள் அப்போசிஷன் லீடர் பேசுகிறத சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்களே பேசி இதெல்லாம் செய்கிறப்ப ஏன் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு கூட கேட்டு நீங்கள் சரி பண்ணியிருக்கலாம். ஓகே, தென் இங்கே வந்து எனக்கு நிறைய வீடியோஸில் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எனக்கு சில விஷயங்கள் இந்த மொராலிட்டி, அப்புறம் இந்த அப்யூஸ் பண்ணுறது, செக்ஷுவல் அப்யூஸ், அந்த மேட்டர்லாம் பேசுகிறதுங்கிறது
இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னோ சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது ஆக்வர்டான விஷயம். நான் வந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டியே வீட்டுக்குள்ளே பேசணும், நம்ம தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளுங்கிறப்போ இதெல்லாம் பேசுகிறது எனக்கெல்லாம் ஒரு, ஏன்னா எங்களோட ப்ராட்டப்பில் அந்த மாதிரி தான் எதுவுமே பேசக்கூடாது. அது மாதிரி அதெல்லாம் பேசுகிறது வந்து ஒரு மரியாதை இல்லாத விஷயம். அது ஒரு நமக்கு வந்து அது சரியான இது இல்லை. அவங்களா திருந்துறது தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம் ப்ராட்டப். இதெல்லாம் அவங்கவுங்க கையில் இருக்குது. அந்த மொராலிட்டிங்கிறது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பர்சனோட இது தான். அது வந்து இருக்கிறது நம்ம என்விரான்மெண்ட்டு எல்லாத்தையும் வச்சு தான் இருக்குங்கிறது நம்ம அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்தவங்க. பட் இப்போ ரீசெண்டாக அதுக்கு திரும்பி வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த கமிட்டி ஹேஸ் பீன் ஃபார்ம்டு, இந்த ஹேமா கமிட்டிங்கிறது. அதை வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அதில் நிறைய இவங்க ஆக்டர்ஸ், நமக்கு எப்போ பார்த்தா லீடர்ஸ்ன்னு சொல்லியே அதே வருது. பட் அதுவும் வரும் போல எனக்கு தெரியல, சொல்கிறேன். அதில் வந்து நிறைய ஆக்டர்ஸை வந்து இது பண்ணி இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ட்ரஸஸை வந்து, அதாவது லேடி ஆர்டிஸ்ட்டை வந்து தே ஹேவ் அப்யூஸ்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு இது இல்லாமல், வில்லிங்னஸ் இல்லாமல் தே ஹவ் பீன் ஃபோர்ஸ்டு, அதாவது தே ஹவ் ஃபோர்ஸ்ட் த மேல் ஆக்டர்ஸ் ஹவ் ஃபோர்ஸ்ட் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட் வந்து ஆஃபன் நம்ம இதுலலாம் இங்கே வந்து மேகசின்ஸ்லாம் இந்த காசிப் செக்ஷனில் வரும், கிசு அப்படின்னு வரும். அது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஓப்பனாக நிறைய பேசுகிறாங்க. ஏன் நிறைய யூடியூபர்ஸே பேசுகிறாங்க. இதெல்லாம் மேட்டர்லாம் எடுத்து அவங்களே டாபிக் மாதிரி பேசுகிறாங்க. பட்டு அந்த இதை வந்து ரிவைவ் பண்ணி அவங்க ஹேமா கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் படி அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம வெட்ரன் ஆக்ட்ரஸ் மிஸ்ஸஸ் ராதிகா சரத்குமார் வந்து அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து நிறைய என்னென்னவோ சொன்னாங்க. அது எல்லா இதுலேயும் வந்தது, நிறைய சேனல்ஸில் வந்தது, அப்புறம் இதில் வந்து யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்துகிட்ருக்கு. அதான் சில பேருக்கு வந்து நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம அதோட ரெப்பர்கஷன்ஸ் என்ன, நம்ம இது வந்து நம்ம சைடில் வந்து அவங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரின்னு சரி. ஆனால் அவங்கள பற்றி அவ்வளோ பேர் இங்கே அதுக்கெல்லாம் திரும்பி வந்து ஷி ஹஸ் கிவன் ஸ்பேஸ். அவங்க வந்து திரும்பி ஒன்று எல்லாம் மறைஞ்சி போய் அவங்கள பற்றி ஒரு நீட்டான இப்போ ஒரு இதில் இருக்கிறப்போ அகைன் அவங்களா தீனி கொடுத்த மாதிரி இப்போ திரும்பி அதை வந்து பழைய கதையெல்லாம் கிளறுடான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது கொடுத்த மாதிரி அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முதல்ல நம்ம சைடில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சேர்ந்தவங்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் பேசணும். அவங்க என்னென்ன வேகமாக ஆரம்பித்தாங்க. இப்போ அது பயங்கரமாக ஒரு பேர்னிங் இதில் இருக்குது. ஏன்னா அவரோட இப்போ ஹஸ்பண்டாக அவர் யார், மிஸ்டர் சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. அப்போ நிறைய இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தப்போ அதுக்கு அவர் என்ன ஆக்ஷன் எடுத்தார். அதே மாதிரி சரத்குமார் மேலேயே நிறைய வந்து இருக்கே இந்த மாதிரி, அதான் அலகேஷன் அவங்க சொல்லலைன்னா கூட அப்போ ஜாயின் பண்ணி நிறையா நடந்ததே அப்படின்னு. அது சரி, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருப்பாங்களா இருக்கும். இங்கே வந்து ஒரு ஹாரஸ்மெண்ட்டுங்கிறது தானே இப்போ இஷ்யூவாக இருக்குது, அதனால தான் அவங்க பேசியிருப்பாங்களா இருக்கும். பட் அவங்களே ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி அது இவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு அவங்க பெரிய யோக்கியமாக, அது நம்ம ஆளுங்க எல்லாருமே உடனே இவங்களாம் அதுவா இதுவான்னு கேட்குறது. பட் அவங்க இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்களா இருக்கும். சரத்குமாரோட இவங்க லிங்க் பண்ணி பேசுகிற 2-3 ஆர்டிஸ்ட் வந்து அவங்க எங்கேயும் அவங்களா வந்து சொல்லலை இல்லையா. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்தால் தானே அது ஒரு இது, இல்லைன்னா அவங்க வந்து இவங்க சொல்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை வில்லிங்னஸ்லேயோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயோ தானே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் எல்லா ப்ரொஃபஷன்லேயும் ஒரு இன்னவிட்டபிள் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இதை எடுத்து ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்கு. திறந்தால் யூடியூப் பேஜ்னால எல்லாம் இதுதான் படு கச்சா முச்சா கண்ணா பின்னா என்னென்னமோ பேசுகிறாங்க எல்லாம். ஆனால் ராதிகா வந்து இதை யோஜனை பண்ணி பேசியிருக்கலாம், இல்லை அவங்க அப்போவே அவங்க சொன்னது அது செஞ்சதுங்கிற மாதிரி பேசியிருக்கலாம். நமக்கு அதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த விஷயத்துலாம் நம்ம ஒப்பீனியன் கமெண்ட்டுங்கிறது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சில ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப இன்டிமேட் சீன்ஸ் வைக்கிறாங்க. அந்த இன்டிமேட் சீன்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃபேமிலி மாதிரி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே, அப்படி நெஜ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே ஆக்ட் பண்ணுங்கிற அது ஆக்டிங்காக இருக்கா இல்லை ரியலாக இருக்கா என்னங்கிறது தெரியாமே போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னால் தானே, இல்லைன்னா அது என்ன நடக்குதுங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. அதெல்லாம் இதை ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே.
நான் இது வேண்டாம் தான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு இந்த நிறைய பேர் அப்போவே கேட்டாங்க லவ் பற்றியும் இந்த ஆணவ படுகொலை பற்றியும். அதை நான் என்னோடய இதில் ஸ்டார்டிங்லேயே ஒரு இதில் சொன்னேன். ஆணவ படுகொலைங்கிறது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்மெல்லாம் ஒரு டிசிப்ளினாக இப்படி தான் இருக்கணும்னு நம்ம அம்மா அப்பா ஒரு இது பண்ணால் ரேகா போட்டு அந்த ரேகாவை தாண்ட மாட்டோம். நம்ம அப்படி தான் இருப்போம். அதே மாதிரி பெரியவங்க சொல்கிறாங்களா அப்படி தான் தைரியம் இருக்கும். பட் இதெல்லாம் நல்லது இல்லை, இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆளுங்க. அதனால் பேசுறது பிடிக்காது அப்படிங்கிறது தான் இருந்தோம். பட் யூடியூப் இங்கே வச்சுருக்கீங்க மேம், நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு கேட்டாங்க நம்ம க்ளோஸாக இருக்கிறவங்கெல்லாம். அதனால் அது சொன்னேன். அப்போ அந்த இது சொல்லியிருந்தேன். இப்போ அகைனாக தான் இப்போ ராதிகாவோட மேட்ருங்கிறது இதுதான். இதில் சினிமாங்கிற ப்ரொஃபஷனில் என்ன எல்லா ப்ரொஃபஷன்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். எப்போவுமே லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு மொராலிட்டிங்கிறது அவங்க மைண்டில் அதை ஃபாலோ டிசிப்ளின், மென்டல் டிசிப்ளின் அது இருந்தால் மொராலிட்டியும் இருக்கும். அது இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு எல்லாத்துக்கும் அவங்க அமிக்கபிளாக போயிட்டுருக்க வேண்டியதுதான். இதை இஷ்யூவாக கொண்டு வரப்போ அது அதுக்கு உடனே சில ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேருக்கு அவங்க ப்ரொஃபஷனில் ஷைன் ஆகணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு, லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு அது பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடுது. அவங்களுக்கு அது ஒரு பேஷனாக இப்போ நிறைய பேர் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் நிறைய படிச்சுட்டு இந்த சினிமா லைனுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் அவங்க ஷைன் பண்ண முடியாமல் போகிறதோட ரீசன் இந்த மாதிரி மேல் டாமினேஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால. ஹீரோங்கிற இது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு தான் வேல்யூ கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதர் தேன் தட் இந்த மாதிரி டாமினேட் பண்ணுறது, டாமினேஷன் இருக்கிறது அது ஒரு லெவல் தாண்டி போகிறப்ப யாருக்குமே, ஏன்னா அவங்களுக்கும் அவங்க வெளியில் வர முடியாமல் அந்த இதை விட்டு ஓட வேண்டியதாகுது. அதெல்லாம் பிடிக்காமல் இருக்குது. ஏன்னா அவங்க வேறு ஒரு ப்ரொஃபஷன் அகைன் அவங்க பேஷன் தேடி போகணும். அதெல்லாம் இல்லாமல் வர்றவங்களுக்கு இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒரு ஏஜ் அவங்க இதுக்கு வெளியில் இருக்க அந்த இமேஜுக்கு அவங்க ஒரு நல்லது, அவங்க காப்பாற்றிக்கிறது நல்லது. அதே மாதிரி இதை பேசுகிறப்பவே எனக்கு மிஸ்டர் ரஜினிகாந்தோட இதுவும் ஞாபகம் வந்தது. ரஜினிகாந்த் இதை பேசினேன். ரஜினிகாந்தோட அந்த விஷயம்லாம் நான் பேச போகிறதில்ல, ஏன்னா அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. அதான் சொன்னேன், யாரோட அந்த அதர் சைடு நமக்கு அவசியம் இல்லை. நம்ம இங்கே நமக்கு தெரிகிற சைடு மட்டும் நமக்கு போதும்னு. அன்றைக்கி அவர் இந்த இதில் பேசினார் இல்லையா, இதில் இந்த இவங்க மீட்டிங் ஒன்றில் டிஎம்கே இதில் புக்கு மிஸ்டர் ஜெகத் ரக்ஷகனோட இதை எழுதின புக்குக்காக பேசினப்போ ஏவா வேலு, ஓகே ஓகே, ஜெகத் ரக்ஷகன் வருது, யாரோ ஒரு மினிஸ்டர் தான், எல்லாம் இங்கேருந்து போனவங்க தான். ஏவா வேலு, ஓகே ஓகே, அதுதான் ஏவா வேலுவோட இது. ஆமாம், அவர் ஏவா வேலு அப்படின்னு சொன்னார், கரெக்ட். ஏவா வேலுவோட இது புக்கை பற்றி பேசினப்போ அந்த இடத்துல அவர் 2 விஷயம் சொன்னார். அது யாரும் சொல்லலை, அதனால தான் அது சொல்லலாம். லேட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம விஷயம், ஏன்னா லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, சொல்லாத விஷயம் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஆங்கிள் அப்படின்னு. அதில் என்ன இருந்தாலும் நான் உடனே மிஸ்டர் துரைமுருகனுக்காக நான் பேசலை. இருந்தாலும் 2 பேருடைய இதையும் பார்க்குறப்ப எனக்கு மிஸ்டர் துரைமுருகன் தான் ஸ்பான்டேனிட்டி இருந்தது. டக்குன்னு நடிச்சார் பாருங்கள், ப்ரெஸ்ஸில் கேட்டவுடனே. அவர் என்ன இருந்தாலும் மிஸ்டர் ரஜினிகாந்த் ஒரு ஆக்டருங்கிறத காட்டினார். ஏன்னா அங்கே யாரோ ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்காங்க, நான் இதெல்லாம் மண்டபத்தில் எழுதி கொடுக்கலங்க, யாராவது மண்டபத்தில் எழுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்கிறார். என்னென்னா எடுத்த உடனே உதயாநிதி பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, பெரிய ஃப்யூச்சர் யாரால் இருக்குது அது தெரியணும் இல்லையா. ரஜினிகாந்த், மிஸ்டர் ரஜினிகாந்த் நீங்கள் பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்கிறீங்க. அதுவே என்ன தெரியுது, காக்கா கழுகு கதை இவர் சொன்னாரே, அந்த ஆளுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்கிறத வருதோ அப்படிங்கிற ஒரு இதை அவருக்கு பொறுக்க முடியல. அதாவது மிஸ்டர் விஜய் கட்சியோட அந்த ஃப்ளாகையும் ரிவீல் பண்ணிட்டார், ஹாய்ஸ் பண்ணார். அந்த இதை தாங்க முடியாமல் தான் மிஸ்டர் ரஜினிகாந்த் உதயாநிதிக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குன்னாரு. அது எனக்கே ரொம்ப அவரோட ஏஜுக்கு, அவரோட அந்த ஒரு இது இவ்வளோ வருஷமாக அவர் சினிமா ஃபீல்டில் இருந்த ஒரு இதுக்கு அழகு இல்லாமல் இருந்தது. நான் விஜய்க்குன்னு இல்லை, ஒரு நம்ம இந்த சைடில் இங்கே பார்க்க வேண்டியது ரஜினியும் விஜய் உதயாநிதி அப்படி தான். ஏன்னா அவர் உதயாநிதியை ஏன் திடீர்னு சொல்லணும், உதயாநிதிக்கு ஃப்யூச்சர் இருக்குது, பெரிய சினிமாலையும் சாதிச்சிட்டாரு, இங்கேயும் சாதிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. அதுவே நல்லா இல்லை. அதே மாதிரி அவர் எழுதி கொடுத்த வசனங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சது. என்ன அது சொல்லிவிட்டு நான் இங்கே பேச வேண்டான்னு தான் நினச்சேன், பட் என்னை பேசாமல் விடமாட்டாங்க இல்லையா, அப்படினால என்ன அர்த்தம் அதையும் சொல்லிட்டாரு. என்னை எங்கே கொடுத்துருக்காங்க, நான் பேசி ஆகணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதில் துணிச்சது எனக்கு.
அந்த விஷயம் என்ன, நான் கொடுத்ததை முடிக்காமல் வெளியில் விடுவாங்களா நீங்கள், அதுக்கு தானே இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் அதனால் அதையும் சொல்லிட்டார், உடச்சிட்டாரு அந்த இடத்துல. ஆனால் துரைமுருகனை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த், நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே யோசனை பண்ணியிருக்கணும். ஏஜுங்கிறது இப்போ நீங்கள் கூட சினிமா ஃபீல்டில் அதான் மிஸ்டர் துரைமுருகன் கரெக்டாக அடித்தார். நீங்கள் 8 மனுஷ பிரிச்சுக்கோனீங்க, அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா? இல்லை இல்லையா? நீங்களே முதல்ல நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஒப்பிக்கிற மாதிரி யாரோ கொடுத்ததை சொல்கிற ஒரு விஷயமாக தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த ஆக்டர்ன்ற இதுதான் உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த இதை எல்லாரையும் சொல்கிறீங்களே, நீங்கள் அந்த 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னீங்க இல்லையா? ராமையா அந்த இதில் நீங்கள் வந்து சொன்ன ஏதாவது ஒன்று நீங்கள் முதல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அந்த வயசில் மேரேஜ் ஆனது, குழந்தை பிறந்ததுலாம். பட் ஒரு ப்ரொஃபஷனில் அது ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இல்லாத ப்ரொஃபஷன் தான். பட் ரிட்டையர்மெண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் அதுலேருந்து ரிட்டையர் ஆகிருக்கணும். உங்களோட சாங் படி நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கணும், நீங்களாக ரிட்டையர் ஆகிருக்கணும். நான் தான் அப்போவே சொல்லியிருந்தேன், சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வரப்பவே இவ்வளோ பெருசாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் இன்னும் ஸ்டிக் ஆன் பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போவும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதில் நீங்களாக ஒரு இது பண்ணி ஃபோர்ஸபிளாக அதில் ஒட்டிகிட்ருக்கீங்க. ஒட்டிகிட்டு இன்னும் படம் ஓடுது அப்படிங்கிறீங்க. ஓகே, ஓடட்டும், அது எல்லோரும் ஓடும், எல்லார் படமும் ஓடும். ஆனால் விஜயோட உங்கள் காம்படிஷன் நீங்களே ஒத்துக்கிறீங்க. இங்கே உதயாநிதியை சப்போர்ட் பண்ணுறப்பவே நீங்கள் விஜய்க்கு அகெயின்ஸ்ட்டுங்கிறது தெரியுது. அதே மாதிரி இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற பர்சன் எதுக்கு நீங்கள் வந்து சூர்யா வந்து உங்களோட டைமில் நீங்கள் ரிலீஸ் ஏதோ ஒரு ஃபில்ம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதுலேருந்து அப்போ அந்த டைமில் கங்குவாவோ ஏதோ ஒன்று அவரோட ரிலீஸ் வர ஃபில்மை வந்து ஹியர்ஸ் போஸ்ட்போன்னோன்னு எதுக்கு தேங்க் பண்ணுறீங்க? காம்படிஷன் இல்லாத ஒரு ஃபீல்டா அதில் சோலோவாக இருந்துட்டு அப்புறம் எதுக்கு சூப்பர் ஸ்டாரு? சோலோவாக தான் இருப்பேன், ரேஸே கிடையாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் இது டைட்டில்? நிறைய பேரோட சாரி, எனக்கு கொஞ்சம் இது இருக்குது, ஏன்னா சேஞ்சு அங்கே இங்கே போயிட்டு வந்ததுனால வந்து நிறைய பேரோட சேர்ந்து நீங்கள் ரேஸில் இருக்கீங்க. அந்த ப்ரொஃபஷன் தானே. அப்போ எல்லாரோட ஃபில்மும் வந்து அதில் நீங்கள் உங்கள் இது வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினா நீங்கள் சூப்பர் ஸ்டார். இல்லைன்னா நீங்களாக சொல்லிக்க வேண்டியதுதான். அதை எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் பேசணும்னு நினச்சேன் நான். நம்ம தான் நிறைய இடத்துல குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல சாரி கேட்கணும், எந்த இடத்துல குழந்தைங்க எப்படி நடக்கணும், ஒரு பெரிய விஷயமா சண்டையை ஆடுறதுக்கு முன்னாடி இல்லை ஒருத்தர் காயப்படுத்தி இருக்கோங்கிறது தெரிஞ்சு உடனே அந்த இடத்துல இருந்து சாரி கேட்டால் எவ்வளவோ அப்புறமா வர கான்சிக்வன்சஸை ரெப்பர்கஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும், அவங்களும் நல்லா இருக்க முடியுங்கிறத சொல்லுங்கள். இல்லைன்னா இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் ட்ராமா ஆக்குவாங்க பாலிட்டிஷியன்ஸு. அது வந்து நல்லது இல்லை யாருக்குமே. இது ஒரு சென்சேஷ்னலாக சென்சிட்டிவ் மேட்டரை எடுத்துக்கிட்டு அப்புறம் சென்சேஷ்னல் ஆக்குவாங்க. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம இது வந்து எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கா, சிலபஸ் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். சிலபஸில் யார் யாரோடதெல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வேல்யூபிளாக அதெல்லாம் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். இப்போ இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறப்போ அனாவசியமான சில பேரோட கதையெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அவசியமாங்கிறத பார்க்கணும். அனாவசியங்கிறது தெரியணும். அதுதான் இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரணும், என்ன மாதிரி சொல்லித்தரணும், என்ன மாதிரி வேணுங்கிறது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் தான் சொல்லலாம். ஓகே, see you all, bye bye.